டெல்லியில் 4 இடங்களில் தொடர் குண்டு வெடிப்பை நடத்த சுமார் 8 பேர் கொண்ட குழுவினர் திட்டமிட்டிருந்த அதிர்ச்சி தகவல் புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 3 லட்சம் ரூபாய் கொடுத்து 2000 கிலோ வெடிபொருட்களை வாங்கியிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் குண்டு மூலம் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்டுள்ள விசாரணையில் தீவிரவாதிகளின் அடுக்கடுக்கான சதித்திட்டங்கள் வெளியாகி வருகின்றன. புதிய தகவலாக டெல்லியில் தொடர்குண்டு வெடிப்புகளை நிகழ்த்த தீவிரவாதிகள் 8 பேர் திட்டமிட்டதும் தலா 2 பேர் கொண்ட குழுக்களாக வெடிமருந்துகளுடன் 4 பகுதிகளுக்கு செல்ல சதித்திட்டமும் வகுத்திருந்ததும் விசாரணையில் புலனாகியுள்ளது. மேலும் டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் நடத்தும் திட்டத்துடன் டாக்டர் முசமில், டாக்டர் அதீல், உமர் மற்றும் ஷாகின் ஆகியோர் இணைந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் திரட்டியுள்ளனர். பின்னர் வெடிகுண்டு தயாரிப்பதற்காக குருகிராம், நூக் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்து 2000 கிலோ வெடிப்பொருட்களை வாங்கியுள்ளனர். சதிச்செயல் குறித்த தகவல் பரிமாற்றத்துக்கு செயலி ஒன்றின் மூலம் 2 முதல் 4 பேர் கொண்ட குழு ஒன்றை டாக்டர் உமர் நபி உருவாக்கியிருந்ததையும் புலனாய்வு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற செங்கோட்டை அருகே லஜ்பத் ராய் மார்க்கெட் பகுதியில் மேலும் சில உடல் பாகங்களை டெல்லி காவல்துறை கண்டறிந்து தடயவியல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.